ஸோ காய்ஸ் உங்களுக்கு இருக்கிற பிரியாணிக்கான டவுட்டில் 25 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் இருக்கிற ரெசிபி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 24 கிலோ சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நானுமே அந்த பிரியாணி சமைச்சு முடிச்ச உடனே பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா ரைஸு கூட ஆனியன் டித்தா கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பைட்டு நல்லா வெயிட்டாக போட்டேன். சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்து ஆல்சோ வாசனையுமே நல்லா கம்மன்னு வந்துருந்துங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது 24 கிலோ சிக்கன் பிரியாணி வடி பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிங்க, முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க. பிரியாணி பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 4 லிட்டர் 800 ml ஊற்றுறோம். 24 கிலோவுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 48 கிராம், அதாவது ஒரு பொருளுமே 48 கிராம் எடுத்துருக்கோம். ஆர்பூ அதாவது அண்ணாச்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் மெயினான பாயிண்ட் என்னன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வரணுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்றோம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 கிலோ 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஏலக்காய் மட்டும் நம்ம போடாம விட்டுட்டோம். ஸோ ஏலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 48 கிராம் ஏலக்காய் வந்து இந்த டைம்ல நம்ம ஆட் பண்றோங்க. வெங்காயம் நல்லா அரைப்பதம் வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போறோங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போறோங்க. கரெக்டாக 2 கிலோ 400 கிராம் அளவுக்கு இஞ்சும் 2 கிலோ 400 கிராம் அளவுக்கு பூண்டு வந்து நல்லா மைய வரைச்சி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பொறுத்த வரைக்கும் 2 மேட்டர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறீங்க இல்லையா, அந்த டைம்ல பச்சை வாசனை வரும். ஸோ அந்த பச்சை வாசனை போயிட்டு பிரியாணிக்கான வாசனை வர வரைக்கும் வதக்கிங்க. ரெண்டாவது இஞ்சி பூண்டுல வந்து எண்ணெய் திரியா வரும், அது வரைக்கும் நீங்கள் வதக்கினீங்க. உங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பக்காவா பிரியாணிக்கான டேஸ்ட் கொடுக்குங்க. அடுத்தது மல்லிப்பூ நான் வந்து ஆட் பண்றேங்க. கரெக்டாக 240 கிராம் அளவுக்கு மல்லி, 240 கிராம் அளவுக்கு புதினாங்க. நல்லா பொடியா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் பிரியாணி மசாலா வந்து எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியாது, பிரியாணி மசாலா கரைஞ்சு போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் எடுத்துருக்குங்க. தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கும். தனி மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணா உங்களோட பிரியாணிக்கான கலரும் சரி, டேஸ்ட்டும் சரி, வாசனையும் சரி, மூணுமே சூப்பராக கிடைக்கும். மிளகாத்தூளை பொறுத்த வரைக்கும் மெயினான பாயிண்ட் என்னன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ண உடனே அடுத்த இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணாதீங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமும் ஃப்ரை பண்ணாதீங்க. ஸோ 2 மேட்டர் நீங்கள் பண்ணினாலும் மிளகாத்தூள் வந்து கிளியரான கலரும் வாசனை டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்காதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த தயிரை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா தக்காளிக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஸோ தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 லிட்டர் 800 ml ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுற தயிரில் என்ன முக்கியமான மேட்டர்னா இப்போ பாருங்க, இதில் வந்து அந்த தயிரோட திரியா வெள்ளையா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கரைஞ்சி போகிற அளவுக்கு வதக்கினாலே உங்களுக்கு பக்காவான டேஸ்ட் கிடைக்குங்க. அடுத்தது தக்காளி வந்து ஆட் பண்ணுறேங்க. தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா 9 கிலோ 600 கிராம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருங்க, ஆட் பண்ணிக்கலாங்க. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்காளியோட ஓரளவுக்கு மசாலோட ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணால் தக்காளி மட்டும் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுங்க. எந்த அளவுக்கு தக்காளி நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், தக்காளி எல்லாமே பக்கா வதங்கி பிரியாணியோட டேஸ்ட் நல்லா சூப்பராக கிடைக்கும். அடுத்தது என்னோட பிரியாணிக்கு மெயினான டேஸ்ட்டுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவா கீ பால் மட்டும்தாங்க. ஸோ இது மூணுத்தையுமே ஒன்றா நல்லா காய்ச்சி எடுத்து அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதோட மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த பால் கோவா நெய் இது மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி சாப்பிடும்போது அது